போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. போதம் தெளிந்த அறிவை, தெளிவை வழங்கும் தூய அருட்திருமேனியோடு விளங்கும் குருவை. போதம் தனில் வைத்து புண்ணியர் ஆயினார். அறிவு தெளிய வேண்டி தெளிந்த அறிவால் போற்றி தூய நிலையை பெற்றவர். அப்புண்ணிய பயனாக பரவெளியில் திருக்கூத்தை கண்டுகளித்து நாதன் நடத்தால் நயனம் களிகூற ஆனந்த திருநடத்தை கண்டவர்கள், ஆனந்த கண்ணீரில் மூழ்கியவர்கள், அதனால் பேறு பெற்றவர்கள். வேதங்கள் துதிக்க அப்பரவெளியில், அதுதான் போயடைந்தார் விண்ணே என்று சொல்கின்றார், சிவமாய் கலந்து விளங்குவர். திரு நடராஜ பெருமான் இயற்றும் ஐந்தொழில் கூத்தின் நுட்பம் உணர்ந்து அதன்பால் தோய்வது, உலக வாழ்வில் ஆனந்தம் கொள்வது தொடக்க நிலை. பக்குவமடைந்து குருவின் உபதேச மொழிகளால் தெளிந்து அறிவு மலரப் பெற்று குருவையே சிவமாக பாவித்து அணுகி நின்று உலக வாழ்வை சிவானுபவமாக பெறுதல் இடைப்பட்ட நிலை. உடல் நீங்கி பரவெளியில் நிகழ்த்தும் ஆனந்த கூத்தை கண்டு கழித்து சிவமாய் ஆன்மா கலந்து நிற்றல் மிகப்பெரிய நிறைவு நிலை. முதலில் பெறும் ஐந்தொழில் கூத்து அனுபவத்திற்கும் நிறைவில் பெறும் ஆனந்த கூத்து அனுபவத்திற்கும் இடைப்பட்ட பாலமாக அவரவருடைய ஞானகுரு விளங்குதல் அறிந்து ஞானகுருவே இதை நிகழ்வித்தல் கூடும் என்று திருமூல தேவநாயனார் நிறைவு பாடலில் தாம் பெற்ற அனுபவத்தை தெளிவுபடுத்துகிறார் நமக்கு. நல்வினை பயனால் குரு கிட்டி வருவதை புண்ணிய நந்தி என்று குறிப்பிடுகின்றார் திருமூலர். அப்படி புண்ணிய குருவாலே யாமும், அதாவது சீடனும் சிவபுண்ணியம் பெற்றவர் ஆகின்றார் என்பதை காட்ட புண்ணியராயினார் என்று உணர்த்துகின்றார். கூத்து நிகழுமிடங்கள் முதலாவதாக அநாகதம் என்று சொல்லக்கூடிய இதயத்தானும், இரண்டாவது பிரம்மரந்திரம், முதலாவதை நாம் புரிந்து கொள்ள சிதம்பரம் என்று சொல்லுகின்றார். அதே போல பிரம்மரந்திரம் என்று உச்சி மேல் கை வைத்து காட்டுகின்றார்கள் ஞானிகள். அதான் உச்சியில நாம கைகூவித்து சிவனையும் வணங்குகின்றோம். குருவே சிவமென கூறினான் நந்தி. சிவா திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஞானாசிரியர் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம்.